எக்ஸ்போ அக்ரி ட்ரேடு ஃபேர் ஹால் மகதிரை அக்ரிடெக் அக்ரி மேஜராக நம்ம ட்ரையர் ஃபென்சிங்க்கு வருவாங்க, அப்புறம் பவர் பிளான்ட்டுக்கு வருவாங்க. மதுரை இப்போ வந்து என்னென்னா நம்ம போய் மெட்டீரியல் வேறு எடுக்க வைக்கணும், ட்ரெஸ் பேக் பண்ணணும், அங்கே 6 மணிக்குள்ளே போகணும். காலையில் 6 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்து இனாகிரேஷன் ஆமாம். ஆனால் இதுதான் கடுப்பாக இருக்கு. சாந்தி 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 அமைதியாக சொல்வா, எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, இதையும் கடந்து போகும். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் போக போகிறேன். காலையில் ஒர்க் அவுட் பண்ணது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஒர்க் ஷாப் வந்தாச்சு, உள்ள ஃபங்க்ஷன் எடுத்தாரு. என்னண்ணா இன்னும் இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? கரண்ட் இல்லையா? ஒர்க் ஷாப்பில் கரண்ட் இல்லை. அஜீஷ் ப்ரோ காய்ஸ், ஒர்க் ஷாப்பில் கரண்ட் இல்லை. இப்போ என்ன இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு இப்போ ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் கடுப்பு தான் ஆகும். மகேந்திரனும் இன்னொருத்தர் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் கடுப்பாக நம்ம போய் செட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு செட் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சால் நம்ம ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், நம்ம நோ ரிஸ்க். ஆனால் என்ன ப்ளஸ்னால், நம்ம போய் மதுரையை சுற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் மதுரை வந்து பெருசாக சுற்றி பார்த்ததில்லை. அதனால் இப்போ மதுரை போய் சுற்றி பார்க்க போகிறோம். போனது கைஸ் கரண்ட் வந்துருச்சு. இப்போ இதான் நம்ம ட்ரையர். இந்த ட்ரையர் ஒன்று, இது ஃபென்சிங் ஒன்று. நைட்டாக அங்கே போய் கிளம்பி செட்டப் பண்ணணும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, மஞ்சள் ஒரே டென்ஷனாக இருக்கிறார். சீக்கிரம் கிளம்பணும். என்னோட பாலிசி பி கூல். நானும் டென்ஷனாக இருந்திருக்கிறேன். ஆனால் டென்ஷனாக போனால் எந்த வேலையுமே நடக்க மாட்டேருக்கு. அதனால நானே ஒரு ஜென்னாக மாறிட்டேன். ஜென்சி காய்ஸ். இப்போ தான் லொக்கேஷன் கண்டுபிடிச்சேன். எங்கேயும் நான் மதுரை வேலம்மாள் காலேஜுங்கிற வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் நம்ம எக்ஸ்போ. ஓகே, எல்லோரும் வந்துடுங்க மறக்காமல். இவர் தான் வெல்டர், ஃபேப்ரிகேட்டர் பை அஜீஷ். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரையர் வேணுன்னா இவரை அனுபவம் ஆதி சோலார் மூலமாக. ட்ரையர் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் கீழே என்னென்ன போட்டு இப்போ அஜீஷ் புறாவே சேலஞ்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கன்வின்ஸ் பண்ணுறேன். அவர் வந்து ரொம்ப பேட் ஹேபிட்லாம் பண்ணுறாரு. அன்றைக்கி சைட்டுக்கு வராமல் டிமிக்கி கொடுத்து விட்டார். ஆமாம், நீங்கள் வராதனால தான் பிளான் சேஞ்ச் ஆனது. கரண்ட் அப்புறம் அதுவும் அங்கே எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டு அங்கே சைட்டில் போய் கரண்ட் இல்லையா. அதனால் அஜீஷ் ப்ரோ, நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே 4 மணிக்கு தொழுகிறாங்களா இங்கே பக்கத்தில், அங்கே வந்து தொழுகிறீங்க. இங்கே தொழுகிறீங்க, சவுண்டு வரும்ல. அப்புறம் வந்து ரன்னிங் போகிறோம் எங்கள் கூட. ட்ரையரை இங்கேருந்து தானே போக போகிறீங்க காலையில். இப்போ என்னென்ன பிளான், எத்தனை மணிக்கு நான் போகிறோம்? இவர் தான் பிளான் எக்ஸிக்யூஷன் டீம். இப்போ என்னென்ன பிளான், எத்தனை மணிக்கு எப்படி போகிறோன்னு ஒரு இது சொல்லியிருந்தேன். தூங்குறதெல்லாம் கிடையாது. நைட்டாக கிளம்பணும். காலையில் 6 மணிக்கு அங்கே இருக்கணும். மெட்டீரியல் எடுத்து வைக்கணும். நீ தூங்குற மாதிரி இருந்தால் தூங்கிக்க, நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நானும் மறந்துட்டு, நீ ஃப்ரீலான்ஸ்ன்றதே நான் மறந்துட்டேன். நீ உன்னோட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? எங்க எடுத்து வச்சிருக்க? ஆஃபீஸில் அந்த டேபிளில் அந்த ஒரு பாக்ஸ் சம்பத் சார் உட்காந்துருப்பார்ல, அதை எடுத்து முன்னாடி வச்சுட்டு போயிரு. நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, ஃபினிஷ். மறந்துட்டேன், ஸ்டிக்கை மறந்துட்டேன். சங்கிலே மிதிப்பாரு அவரு தானே? அது யாரு? இல்லை என்னோடது, நான் ஒன்று வாங்கினேன், அது நமக்கு தான். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். மதியானம் சாப்பிடலாம், சுண்டலும் பாலும் மட்டும்தான் குடித்தேன். அதனால் போய் சிவன் கோயில் இப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமாமா. ஓகே,
தான் நம்ம பயங்கர பசியாக இருந்துச்சு கைஸ். அதனால தான் அந்த அங்கே சாப்பிட்டா அங்கே தான் சாப்பிடுவேன் மேக்ஸிமம் நைட்லாம். ஆனால் அங்கே சீக்கிரம் முடிஞ்சிடும். நிறையா வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க. டீசெண்டாக இருக்கும். அப்படி சரவண பவன் அங்கே அதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன ஹோட்டல் தான், செமையாக இருக்கும். சிவன் கோயில் கிட்ட இருக்குது, சேர்மா நகர், கோயம்புத்தூர். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு ஒர்க் அவுட் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. முடிஞ்சால் ஈவினிங் ரூமுக்கு போயிட்டு பண்ணுவோம். ஆனால் பண்ணுறோம். திங்ஸை கொஞ்சம் பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு உன்னை மஞ்சள் எடுத்து வச்சுருவார், ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. நீ மதியானமும் தூங்கலையா? அதை தூங்கியிருக்கலாம், சான்ஸ் கிடச்சி. நமக்கு கொழுப்பு. இன்றைக்கி என்னடா பெருசாக வேலையே இல்லைன்ட்டு பார்த்தா நைட்டு தான் வேலையே வருது காய்ஸ். சரி பரவாயில்ல, கன்மான் நிற்கிறோம். வேலைக்கு போய் பேக்கிங் பண்ணுறோம். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறோம். 3 நாளைக்கு 3 நாள் மதுரை பாண்டியன் நாட்டை நோக்கி செல்ல போகிறோம். ரூமுக்கு வந்தாச்சு. சாக்ஸ் பார்த்தீங்களா, புது சாக்ஸ் வாங்கிட்டேன், மெமரி கார்டு வாங்கிட்டேன், இதை வரங்க ட்ரைபாடு வாங்கிட்டேன். நான் போய் மதுரையில் கலக்க போகிறோம். பார்ப்போம். நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். 3 நாளைக்கு 3 நாள் எக்ஸ்போ. ஃபோனை சார்ஜ் போட்டுக்குவோம். அப்புறம் திங்ஸ் 3 நாளைக்கு சட்டை வேறு அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி தான் எல்லா நாளுமே இருக்குது எனக்கு. இப்போ சேல்ஸ் வந்ததால் லைட்டாக ஃப்ரீ டைம் கிடைக்கிது. அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பிஸியாக இருப்பேன். அது வெளியே அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் ரொம்ப லாங் போகிற மாதிரி இருந்தால் தான் பிஸியாக இருப்பேன். அதுக்கு சர்வீஸ் இருப்பேன். சர்வீஸ் இருந்தால் ஃப்ரீ. இந்த மாதிரி ஃப்ரீ டைமே இருக்குது. ஏதாச்சும் ஒரு சைட்டுக்கு இழுத்து போட்டு தூக்கி போட்டு இப்போ மஞ்சள் கஷ்டப்படுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கஷ்டப்படுறேன். ஆனால் அப்படியே கடைசியில் என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று தான். இப்போ சேல்ஸ் மட்டும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். டெய்லி ஒரு புது கஸ்டமர் பார்ப்பீங்க. அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து மதுரைக்கு போக போகிறோம். இப்போ சட்டை வந்து அயன் பண்ண போகிறோம். அயன் பாக்ஸ் அயன் பண்ண போகிறேன். காய்ஸ் அயன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொண்டு வர போகிற காஸ்டியூம்ஸ். இந்த பேக் ஃபுல்லாக புக்கு. குடிப்பழக்கம் உடலுக்கும் உடல் நலத்துக்கும் கேடு. யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. லைட்டாக குடித்தா பரவாயில்ல. வேறு எவ்வளோ புக்கு, இதெல்லாம் நம்ம படித்த புக்கு தான். அவ்வளோதான், வச்சாச்சு. பேக் பண்ணியாச்சு. பார்த்துக்குங்க, 1:30 ஆகி போச்சு. இன்னைக்கு தேதி வந்து 22 வெள்ளிக்கிழமை. போட்டி யாரோட போய் போட்டி ஓட போகிறேன்னு தெரில. உள்ளே பார்த்துக்கினீங்கன்னா உங்களாம் அக்னி பாத்து வீரர்கள். இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மஞ்சள் ஷாக் ஆகிட்டார். இப்போ வந்து நேவி சீல் பர்பீஸ் தான் போட போகிறோம். மணியும் பார்த்துக்கலாம் 1:22. இருந்தாலும் என்ன முக்கியம், நம்ம லட்சியம் தான் முக்கியம். நம்ம லட்சியத்துக்காக நம்ம உழைக்கணும். இதுக்காக இல்லை உங்களுக்காக. ஆனால் இந்த ஜம்பிங் பர்பீஸ்க்கு மாறிட்டேன். லாஸ்ட்டு 15:35 போட்டாச்சு. பாடி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சுடுதண்ணீர் தேவைப்படாது நமக்கு. 2 ஆப்ஷன். ஒன்று தண்ணி சுடணும், இல்லைன்னா உடம்பு சுடணும். புது வேரியேஷன்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். லேட் ஆயிடுச்சு. மஞ்சள் டென்ஷன் ஆகி அடிச்சு விடுவார்.
கோவக்காரர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப டெரர் பீஸ். ஆனால் இன்றைக்கி வார்ம் டவுன் பண்ண முடியாது, நாங்கள் மதுரையில் தான் வார்ம் டவுனாக ஏற்றோம். ஸ்வெட்டிங் காய்ஸ், கிளம்ப போகிறோம் காய்ஸ். இப்போ டிஷர்ட் தான் போட்டிருக்கிறேன். லைட் ஆஃப் பெர்ஃப்யூம் அடிச்சுக்குவோம். பெர்ஃப்யூம் மஞ்சண்ணா கீழே போயிட்டார். ஆனால் பையனா பை சோல்ஜர்ஸ் பாய். எப்படி எக்ஸ்போக்கு மதுரைக்கு போக போகிறோம். நம்ம எல்லாமே எடுத்துட்டோமா. பெட்ஷீட்டை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் மிஸ். கதை கந்ததாக இருக்கும், அதனால் பெட்ஷீட் எடுத்தாச்சு. சங்கரன் நம்மளால இப்போ தான் தூங்குறாரு. நம்ம தான் எவ்வளோ நேரம் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வராங்க. சங்கரனே என்னை 3 மணி நேரம் தூங்க விட்டாங்க. எத்தனை மணி, ஒரு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தூங்கினேன். இப்போ மணி 1:49. நான் தேங்க்யூண்ணா சங்கரண்ணா. 2 பேக் கொண்டு போனதே இல்லை. சரி எக்ஸ்போக்கு போகிறோமே. 1 மாதம் ஊருக்கு போய் தான் இல்லைண்ணா, இந்த பேக் பத்தாது, டெய்லி எடுத்துகிட்டு போகணுமா? அதனால் மஞ்சள்னே ஷாக் ஆகிட்டார், ஊருக்கு இது போகிற அப்படின்ட்டு. இதுக்கு 3 சட்டை, 3 பேண்ட்டு. ஊரில் எதுவும் ட்ரெஸ் இல்லையா? எடுத்துகிட்டு போகலாம். ஷூவை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் ரன்னிங் பண்ண போகிறேன். மதுரையில் சிவசெல்வன். அப்படியே போயிட்டு வரலாம். வேறு தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். அதனால நல்லா ஃபுல் பேக்கிங்கில் போகிறோம். பஸ்ஸில் போனால் தூக்கிட்டு போகணும். இது பின்னாடி வச்சிடவா பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகையில் பாடம் படிக்கையில் எதுலண்ணா? ஓகே. ஐயோ அம்மா, அதுனா ட்ரையருக்குள்ள எக்யூப்மெண்ட்லாம் வந்துருச்சு. முறுக்கி எந்த சைடு? இல்லை அப்படியே தூக்கி போட்டுறேன். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. எனக்கு நன்றி. இவ்வளோ நேரம் நமக்காக மெட்டில் ஏற்றிட்டு தூங்கவே இல்லை அவர் பாவம். நிர்வாகம் கொஞ்சம் ஒரு நீங்கள் எல்லாம் ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தால் அதை தட்டி கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஆன்டி இந்தியன். மதுரை தெரிய மட்டும் இருக்கு. 1:55, 3 to 4, 4 to 5. பாய்ஸ் லோக்கல் கைட் தெரியாமல் நம்ம நடந்து போனோம். நம்ம பசங்க தான். நீ சொன்னேன் இல்லையா, கேங் இவங்க ராஜ்யம் தான். நைட்டு டாகிஸ் ராஜ்யம் எல்லா பக்கம் அவங்க தான் அணை கட்டி நிற்கிறாங்க. நம்ம காமெண்ட்டை வந்த பிறகு எவனுமே ஏய் பாய்ஸ் ஒய் உங்களுக்கெல்லாம் நைட்டு வர ரேஸ் அவனை பாருங்கள் எவ்வளோ ரேஸ் பண்ணுறாரு. நம்ம கருப்பராயன் கோயிலுக்கு வந்துட்டோம். சாமியை கும்பிட்டு போயிடுவோம். இவர் தான் பீப்புள்ஸ் காட். சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். கருப்பராயன் சாமி எனக்கு ஏன் பிடிக்குன்னா அவரை எப்போ வேணாலும் சந்திக்கலாம். எங்கே போனாலும் வெளியே போனாலும் அவர் ஒரு காவல் தெய்வம் தான். என்னன்னா எப்போ வேணாலும் சந்திக்கலாம். மற்ற கோயிலெல்லாம் சீக்கிரம் நட சாத்திடுவாங்க, நம்ம போனால் பார்க்க முடியாது. ஆனால் இவர் இங்கே மெயின் ரோட்லேயே தான் இருப்பார். எப்போ போனாலும் வேண்டிகிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் அப்படியே சாமி பாட்டை போட்டுக்கிட்டே கிளம்பி போயிட்டோம். டீசல் போட்டாச்சு. இன்னைக்கு போய்கிட்டே நான்ஸ்டாப் தான் வண்டி, நான்ஸ்டாப் எக்ஸ்பிரஸ். ரோட்டில் ஒரு வண்டி இல்லை கைஸ். ஃபைனலாக ஒரு கடையில் நிறுத்திட்டார் மஞ்சன்னு. ஒரு கடையும் கூட கூட்டம் இல்லை. கூட்டம் இருக்கிற கடையாக போவோம். வடை சூடாக இருக்குன்னு பார்த்தா எந்த கடையிலுமே கூட்டம் இல்லை. ஏன்னா மணி 4 தான் இருக்குது. நம்ம
ஃபைனலாக சூர்யா பேக்கரி வந்துட்டோம். ஆப்போசிட் கடையில் கூட்டமாக இருக்குண்ணா. கீதா பேக்கரி பக்கத்து கடை. இந்த கடையில் வண்டி நிறுத்திட்டு அந்த கடையில் டீ குடிக்கணும்னு கோச்சுக்குவாங்க. அதனால் இங்கேயே குடிச்சிடுவோம். இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் படம் போண்டாவெல்லாம் இது இருக்காது. குண்டடத்துக்கிட்ட ஒரு கடை இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சூடாக போட்டிருந்தாங்க 3 மணிக்கு என்னமோ சந்தை அது. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. சரி பார்ப்போம். நம்ம காஃபி சுகர் கம்மியாக சொல்லியிருக்கிறோம். அவர் டீ சொல்லியிருக்கிறாரு. டாஸ்க்கை முடிக்காமல் தூங்க மாட்டேன்டா. வேலை செய்வார். நம்மனால எல்லாம் அது கஷ்டம். அதெல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு 3 மணி நேரம் தூங்க விட்டாங்க. இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி சிரிச்சு பேசி காஃபி. நான் உங்கள் டீ காமிங்க, உங்கள் காஃபி காமிங்க. லைட் டீ ரொம்ப லைட்டாக போட்டாங்க. டீ குடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு காஃபி. ஏன்னா டீ நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. சுகர் நம்ம கம்மியாக இன்னும் நல்லா இருந்துச்சு. இல்லை இது நல்லா இருந்துச்சு. சில கடையில் ரொம்ப ஓவர் சுகர் போட்டு விட்றானுங்கண்ணா. இன்ஜின் கண்ணாடி துடைக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம இந்த ஜெல்லி வாங்கினோம் ஒரு 5. அவர் தூக்கம் வராமல் இருக்க பூமர் வாங்கிக்கிட்டாரு. காய்ஸ் கிளம்பியாச்சு பேக்கரியில். காய்ஸ் 3 சத்திரம் வந்துட்டோம். டயர்டாக இருக்குது. மணி வந்து என்ன 5 மணி. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு கிளம்ப போகிறோம். மஞ்சள் நம்ம தூங்கவே இல்லை. டயர்டாக இருக்கிறாரு பாவம். நான் தான் சும்மா உட்காந்துட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மஞ்சள் எனக்கு ஒரு ரெஸ்ட்டை விட்டு கிளம்புறா. தொலைவில் தான் இருக்கிறோம். சன்ரைஸ் வந்து வந்துருச்சு. அந்த தென்னை மரம் வந்து மறைச்சிருச்சு. அதனால் காமிக்க முடியல. மஞ்சள் நானே வந்து ஆல்மோஸ்ட் மதுரை கிட்ட வந்துட்டோம். எல்லாம் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. மதுரைக்குள்ள சிட்டிக்குள்ளே என்ட்ரியாக போகிறோம். கெத்தா மாசுவாமிக்கா. எத்தனை கிலோமீட்டர் டவுன்னா? 30 இப்போனா 35 கிலோமீட்டர் இருக்குது. மதுரை டிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சாப்பிட்டு போயிடலாமா? லைட்டாக பசிக்குது. ஒரு வடை கூட சாப்பிடல. காலையில் நம்ம காலையில் 1 மணிக்கே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. போஸ்ட்டு தான் கைஸ் மதுரை என்ட்ரி. இப்போ தான் நான் இது முடிஞ்சு ரீசெண்டாக இருந்து காமிக்கிறேன். போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? டிவிக்கே எங்கே வந்தாலும் டிவிக்கே தான். பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல. இது போராட்டக்கூடிய விஷயம்தான். விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட பேசுகிற மாதிரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க. லாஜுக்காகவா? நிறைய பேர் இந்த லாஜு கிடைக்கிறதுலாம் இவர் வந்து ஒரு வெறித்தனமான டிவிக்கே ஃபேனாக. நீங்கள் உறுப்பினரானா? உறுப்பினர் இல்லையா? ஆகலையா? உறுப்பினர் ஆனால் தான் ஒரு இது ஸ்டேட்டஸ் மீன்ஸ் ஒரு அங்கீகாரம். டிவிக்கே கட்சி மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். உங்களையெல்லாம் முன்னாடி சீட்டில் விட்டுருவாங்க. நார்மல் பீப்புளெலாம் பின்னாடி சீட்டில் விட்டுருவாங்க. அப்படியா கைஸ்? அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு அக்கா மேலே மரத்து மேலே ஏறி முருங்கா பூசி பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. சோழவந்தான் டோரிமான்னு ஒரு ஊர் இருக்குது. காலங்காத்தால் டிஃபனுக்கு கெட்டி இட்லி, பூ போன்ற இட்லியும் நல்ல ஒரு மட்டன் கிரேவி இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். என்னென்னா சொல்கிறீங்க? இட்லியும் மட்டன் கிரேவி இருந்தால் நல்லா இருக்கும்ல காலையில்? சாப்பிட்டு போயிடலாமா? அது கிடக்குதுன்னா கலது. அப்புறம் சாப்பிட்டு போயிடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு. இந்த ஓடி ஆடி எல்லாம் அது எதுக்கு? இந்த வயிற்றுக்கு தானே. வயிறு நல்லா வச்சுருந்தாதான் உடம்பு நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் நம்ம டபுள் மடங்கு வேலை செய்வோம். தம்பிக்கு வயிறு பசிக்கும்ல. அப்புறம் 1 மணிக்கு எந்திரிச்சது காய்ஸ். இவர் வந்து எந்திரிக்கவே இல்லை. தூங்கிட்டே இருக்கிறாரு. தூங்கவே இல்லை. எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காலையிலேருந்து நேற்றுலேருந்து தூங்கவே இல்லை. எந்திரிச்சு ஒரு பாவம். இல்லை இங்கே லோக்கலில் வேணால் காசு கம்மியா? எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தானா? என்ன அநியாயமாக இருக்குதாண்ணா? இப்போ தக்காளி இங்கே உற்பத்தி ஆச்சுன்னா இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும். கரெக்டா?
அதே மாதிரி வாழைப்பழமும் இங்கே உற்பத்தி ஆச்சுன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த ஏரியாக்குள்ளே. ஏன்னா டேரெக்டாக வாங்குறேன். அதே மாதிரி இங்கே ஃபேக்ட்ரி வந்து டிராக்டர் செய்கிறாங்க. இங்கே லோக்கல் பார்ட்டி வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கணும்ல, இருக்குமா தெரியல, எனக்கும் தெரியல. அதனால நீங்களே சொல்லிடுங்க பார்த்துட்டு. மதுரை என்ட்ரி ஆயாச்சு, செமையாக இருக்குது மதுரை. ஃபஸ்ட்டு மதுரையில் வந்து ரோடு மூலியமாக சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். இது வரைக்கும் வெளியே அவுட்டர்லேயே வாடகை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் மொதல் சிட்டிக்குள்ளே இறங்கினேன். அது சேல்ஸ் வந்தவருக்கு தான் அது சாத்தியக்கூடாது. எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும். அதுதான் ஏன்னு கேட்குறேன். விவசாயிங்கன்னா இது இடிச்ச வாங்கின்னு ஏமாற்றி போடுறீங்க. மானியம் கொடுக்குல்ல, எதுக்கு? டிராக்டருக்கா? டிராக்டர் எல்லாத்துக்குமே மானியம் தரது இல்லையில்ல. வாங்குறதுக்கு மானியம் கிடைக்குது இல்லை. ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா விவசாய பொருளுக்கு மானியம் தரணும்ல. நாங்கள் விற்கிறோம், ஒரு அதிக ரேட்டு காசு வாங்குற மாதிரி தரணும்ல. பாருங்க, நெல் செமையாக இருக்குது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்ப நெல் கட்டினதை நான் நட்டது. நெல், கரும்பு இப்போலாம் எங்கள் ஏரியாவிலாம் தென்னைமரம் ஆக்கிட்டாங்க. ஹலோ அண்ணா, மதுரைக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம். மதுரைக்கு முன்னாடி சீப்புதூர், சோழவந்தான் தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். மஞ்சண்ணா வர்றீங்களா? ஸ்டாலு வேலம்மாள் காலேஜுக்கிட்ட, வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் கிட்ட, மதுரை அவுட்ரா. நீங்கண்ணா ஊர்லையா? ஓகே. இது பால் காய்ச்சுக்கு வர்றீங்களா? பால் காய்ச்சி நேதாஜி என்ன பால் காய்ச்சி புதுமனை புதுவிழா. ஓகே. ஸ்டால் எப்போ முடியுது? ஸ்டாலு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும். நாளைக்கு மயம் எங்கன்னா மதுரையில் சாப்பாடு நல்லா இருக்கும். பசிக்குது. அவுட்டரில் போகிறேன், அங்கே நல்லா இருக்காதுல்ல. உள்ளதான் நல்லா இருக்குமா? வேலம்மாள் காலேஜ், வேலம்மாள் ஹாஸ்பிட்டலு அவுட்ரா. ஐயோ, சரி. பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் சென்ட்ரலில் இருக்கு. அதெல்லாம் உள்ள அவுட்டர் போகிறேன். சரி, அப்போ கிளம்புறப்ப தான் பார்க்கலாம். கிளம்புறப்ப கோயிலுக்கு போயிட்டு போகலாம். சரி, நேரமாக கழிச்சு ஒரு கடையில் பட்டாக்கியார் அலுவலகம் மதுரை மேற்கு வட்டத்துக்கிட்ட வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு. அது ஓகே. அங்கே ஒரு வடையும் பணியாரம் டாட்டா குளுக்கோஸ் வாங்கிட்டேன். ரொம்ப நேரம் போராட்டம் கடை தான். நான் டாட்டா குளுக்கோஸ் ஒரு 5 ரூபா கம்மியாக போச்சு. அதனால வடை சாப்பிட போகிறேன். டாட்டா குளுக்கோன் டி வாங்கியிருக்கிறேன். நம்பர் சொல்லுங்கள். 98402. வடை வாங்கியாச்சு. ஆனால் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா? 29. ஹாஸ்பிட்டலுக்கு 14 கிலோமீட்டர், மண்டபத்துக்கு 29 கிலோமீட்டர். எதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலா மண்டபமா? சின்ன ஒரு டவுட்டு. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலா இல்லை மண்டபம் பக்கத்தில் ஸ்டாலான்னு தெரியல. பார்ப்போம். நல்லா இருக்கும். காய்ஸ் எக்ஸ்போக்கு வந்தாச்சு. வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு. வெற்றிகரமாக மணி எப்போ பார்த்தீங்கன்னா 7:40 ஆகிப்போச்சு. 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 9 மணி எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னு தெரியல. வாங்க, எல்லாமே முடியும். நான் வேறு காஸ்டியூம் வேறு ஷர்ட்டு மாற்றணும். சட்டை போட்டுருக்கேன். இல்லைன்னா அப்படியே டீஷர்ட்டை தூக்கி இன் பண்ணிட வேண்டியதான். வேலம்மாள் காலேஜ் அங்கே எங்கண்ணா? அங்கிரி அந்த அங்கிரிவா சைடில் லெஃப்ட்டு. டன் 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 டன். கோயம்புத்தூர்.
சோலாரா? சோலார், ஆதி சோலார். ஆதி சோலாரா? கைஸ், கூட்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே வேளமர்காடு ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இது வந்துட்டாங்களா? அப்படியே போராடி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள ஹாலுக்குள்ளே நம்ம ஹாலை பார்த்துட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே மஞ்சள் காணா. மஞ்சள்னா கைஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ்போக்கு வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எக்ஸ்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்தது ஒரு 7:45 வந்திருந்து இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து மஞ்சள் தான் நிறையா ரெடி பண்ணார். நான் கம்மியாக தான் ரெடி பண்ணேன். இதெல்லாம் ஃபுல்லாகவே மஞ்சள் தான் ரெடி பண்ணது. பல போராட்டத்துக்கு அப்புறம் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்றது வந்து 11 மணிக்கு தான். இப்போ தான் சாப்பிட போகிறோம். 11 ஆளாகி போச்சு. எல்லாம் ரொம்ப அநியாயம் பார்த்துக்குங்க. ரொம்ப இது கண்டிக்கக்கூடிய செயல். என்னன்னா சாப்பிட்ருக்கணும். சரி, நீங்கள் விட்டு போயிட்டீங்களே வருவீங்களேன்ட்டு வெயிட் பண்ணேன். ரெண்டு வடை வாங்கி கொடுத்துருக்கேன். அது வடை எல்லாத்தையும் நீ தானே சாப்பிட்ட? இன்னும் இருக்குண்ணா 2 வடை. நீ சாப்பிடாத உங்கள் தப்பு. நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாரும் வேலை சொல்லுவாங்க. அதனால் போராடினாச்சும் சாப்பாட்டுக்குனாச்சும் போராட வேண்டியது. எது? அதுவே டெமோ தானே. சாப்பிட்டாச்சு. உள்ளே போகிறோம் ஹாலுக்குள்ள. கொஞ்சம் சாப்பிட லேட் ஆயிடுச்சு. சப்பாத்தி மட்டும்தான் இருந்துச்சு. அதுனாச்சும் இருந்துச்சு. சாம்பார் ஊற்றி கொஞ்சம் குழம்பு கம்மியாக தான் கொடுத்தாங்க. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம். மஞ்சள்கிட்ட என்ன பிரச்சனைனா சாப்பிட மாட்டார். ஒர்க்குன்ட்டே இருப்பார். அதான் பிரச்சனை. எனக்கு டயத்துக்கு சாப்பிட்லைன்னா நானும் சில நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். ஆனால் டயத்துக்கு சாப்பிட்லைன்னா நமக்கு இப்போ கோவம் வந்துடுது. பார்த்துக்கிங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் ஒட்டி தெரியுதா? அதனால தான் டயத்துக்கு சாப்பிட்லைன்னா டென்ஷன் ஆகிடுச்சு. நானும் மனுஷன் தானே, எவ்வளோ தூரம் தான் இப்போ என்னதான் புக்கு படித்து காமாக இருந்தாலும் சாப்பாடு இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுது. சாப்பிட்காரன் இதுதான் நேற்று சாயங்காலிருந்து நடந்த மேட்ரு. ஓகே, பாய். சப்பாத்தியாக சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ கிளம்ப போகிறேன். மணி வந்து 4 ஆயிடுச்சு. ரூமுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு ரூம் வந்து புக் பண்ண கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்துருக்குறேன். லெட்ஸ் see.